இன்னைக்கு ஜோ கிச்சனில் ரவா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பொங்கலுக்கு நம்ம பச்சரிசி சேர்த்து தான் செய்வோம். இந்த ரவா சக்கரை பொங்கல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரவை யூஸ் பண்ணி செஞ்சது. இதுக்கு வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கோம். இந்த சன்னமான ரவை நல்லா டேஸ்டியாகவும் நல்லா சீக்கிரம் வெந்துடும். 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசி பருப்பை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா வந்து சாஃப்டாக வெந்துருச்சு. சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் அந்த பவுல் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெல்லத்தை நம்ம கரைக்க போகிறோம். கரைச்சி வடிகட்டி வைக்கணும். 1 கப்பு ரவை, 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு நான் வந்து 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட குறைச்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு நான் அதை வந்து கரைக்கிறேன். கரைச்சிட்டு ஒரு 7, 8 நிமிஷம் நான் வந்து கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா ரவை வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 10, 12 முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் உலர்ந்த திராட்சை அதை போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல நம்ம அந்த ரவையை வந்து அந்த நெய்யிலேயே போட்டு கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ நெய்யோட நல்லா கலந்துருச்சு ரவை. அது கூடயே ஏலக்காய் ஒரு 7, 8 ஏலக்காவை நல்லா தட்டி அப்படியே தோலோடையே போட்டுடலாம். இது கூடயே சேர்த்து வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறமேலு இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 3 கப் தண்ணியை வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 3 கப் தண்ணி பாயில் பண்ணி இப்போ இந்த ரவையோடு சேர்த்து அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு கட்டி தட்டாது, நல்லாவும் இருக்கும். இது வந்து நம்ம கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து வெல்லம், தண்ணி, அப்புறம் பருப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சன்ன ரவையாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துருச்சு. அடுத்தது வடிகட்டி வச்சு கொதிக்க வச்சுருக்க அந்த வெல்லத்தையும் இதுக்குள்ளார ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் கட்டியெல்லாம் பிடிக்காது. இப்போ இதோடு சேர்த்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலக்கி விடணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது எல்லாமே கரைஞ்சு நல்லா சமமாக வந்துடும். நல்லா வந்து வாசமும் உங்களுக்கு வரப்பயே உங்களுக்கு தெரியும். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ரவா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.